Hello all, today's topic money and muscle on assembly by-elections and Tamil Nadu. தமிழ்நாட்டில் கம்மிங் ஜூலை 10 விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விக்ரவாண்டி கான்ஸ்டிடியூவன்சியில் பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனை ஏடிஎம்கே பிரதான எதிர்க்கட்சி பாய்காட் பண்ணியிருக்காங்க, புறக்கணித்திருக்காங்க. இதுதான் பேசு பொருளாக இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 பை எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. 1977 இருந்து பார்த்தீங்கன்னா இது 4th பை எலெக்ஷன். சரிங்களா, கம்மிங் ஜூலை 10 நடக்க போகிறது 4th பை எலெக்ஷன். இதுக்கு முன்னாடி நடந்த 3 பை எலெக்ஷன்ஸ்லையுமே ஆளும் கட்சியினர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இவங்க பணபலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்தி ஆளும் கட்சியினர் திரும்பவும் அரியணைக்கு வந்துடுவாங்க. அது ஏன் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோங்கிற நோக்கில் இவங்க பாய்காட் பண்ணதாக இதை பேசு பொருளாக்கியிருக்காங்க. மோரோவர் இது ஒரு டேபு ஆகிடக்கூடாது. பை எலெக்ஷனாக ஆளும் கட்சி தான் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த டேபு உடைக்கிற விதத்துலையும் இதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், லிமிட்டட் அக்சஸ் ஆன் த பாட்னா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் என்ஹான்ஸ்டு ரிசர்வேஷன். ஸோ ஒரு கம்யூனிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ்க்கும் ரிசர்வேஷன் இருக்கும், எஜுகேஷன்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும். அதை பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா, எஜுகேஷன்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் கோட்டா லா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதை பாட்னா ஹைகோர்ட் இன்வேலிடேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இது நடைமுறைக்கு ஒவ்வாதுன்னு சொல்லி இதை இன்வேலிடேட் பண்ணியிருக்காங்க. மோரோவர் நிதிஷ்குமாரோடைய வியூ என்னவா இருந்திருக்கும்னா ஒரு ப்ரொபோர்ஷனேட் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற பேசிஸில் பண்ணியிருக்கலாம். பட் அந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கவுண்ட் இம்பேலன்ஸ் ஆனதுனால தான் இது இன்வேலிடேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒரு சில கவுண்ட்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், அது இம்பேலன்ஸ் ஆகியிருக்கலாம். அதனால் இவங்க இதை இன்வேலிடேட் பண்ணியிருக்கலாம். அதை பற்றி பேசியிருக்காங்க. மூவிங் டு வேர்ட்ஸ், என்ஹான்ஸ் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுறது. ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணி அதை பெட்டராக லுக் பண்ண வைக்கிறதும் என்ஹான்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ செகண்ட் வேர்ட், சீலிங் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டாப் சர்ஃபேஸில் இருக்கிறத நம்ம சீலிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி டாப் லிமிட்டையுமே சீலிங்னு சொல்கிறோம். சரிங்களா, சர்ஃபேஸ் லிமிட் இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையுமே பார்த்தீங்கன்னா சீலிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், வேர்டிக்ட்னா ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா, தீர்ப்பு தான் வேர்டிக்ட். நெக்ஸ்ட் ஒன், ரிஜைம் அப்படின்னா ஆட்சி, கவர்மெண்ட்டை தான் ரிஜைம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரெசிடென்ஸ் அப்படின்னா முன்னுதாரணம், முன்னோடி தான் ப்ரெசிடென்ஸ். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோடிகளையும் முன்னுதாரணமாக இருக்கிறவங்களையும் தான் ப்ரொசீட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கிறிஸ்டலைஸ்டுனா வேர்ட்லேயே பாருங்கள், கிறிஸ்டல்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஸோ மேக் ஸ்ட்ராங் தான் கிறிஸ்டலைஸ்டு, ஸ்ட்ராங் ஆகிறது, ஸ்ட்ராங்காக உருமாறுறது தான் கிறிஸ்டலைஸ்டு. ஏர்டு அப்படின்னா ராங்காக இருக்கிறது, ராங் திங்ஸை செய்கிறது, ரெண்டுமே ஏர்டு தான். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எரர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எரருங்கிறது ராங்காக இருக்கும் அல்லது ராங் திங்ஸை செய்ய வைக்கும். ப்ரியாம்பிள்னா முன்னுரை. இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு புக் இருக்குது, ஒரு ஸ்பீச்சே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே இருக்கக்கூடிய முகப்புரையை தான் நம்ம ப்ரியாம்பிள்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸ்பீச்சாக இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு புக் இருக்கலாம். அதில் என்ன தான் ஒரு சினாப்சிஸ் மாதிரி. ஓகேங்களா, ஒரு முன்னுரை தான் ப்ரியாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், இயர்மார்க்ட் அப்படின்னா ஒன்றுக்காக ஒன்றை ஒதுக்கி வைக்கிறது. ஒரு பணிக்காக ஒருவரை நியமிக்கிறதுக்கு ஒருத்தங்களை ஃப்யூச்சரில் ஒதுக்கி வைக்கலாம். இல்லை ஒரு செலவே இந்த செலவுக்காக இந்த மணியை நம்ம இயர்மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒதுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒன்றை நியமனம் பண்ணுறது, ஃப்யூச்சரில் இருக்கிறதுக்காக முன்னாடியே நம்ம ஒரு நியமனம் பண்ணி வைக்கிறது தான் இயர்மார்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், லேபிள் அப்படின்னா ஒன்றை செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா சஃபர் ஆகிறதாகவும் இருக்கலாம். ரெண்டுமே லேபிள் தான். லேபிள்னா டு டூ சம்திங், லைக்லி டு டூ சம்திங், இதை செய்வதற்கு இது சாத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை லேபிள்னு சொல்லுவோம். இவங்களால அதை செய்ய முடியும்னு சொல்லுவோம், பாசிபிள்னு சொல்லுவோம், அதை லேபிள் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், சஃபர் ஆகிறது, சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேபிள் டு ஃப்ளட்ஸ் அப்படின்னா திஸ் ஏரியா இஸ் லேபிள் டு ஃப்ளட்ஸ் அப்படின்னா இந்த ஏரியா வெள்ளத்தில் பாதிக்கப்படுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஜெலஸ். ஜெலஸ்னா கிரேட் எனர்ஜி, எந்தூசியாசமாக இருக்கிறது தான் ஜெலஸ். ஓகேங்களா, இதுவே இந்த இடத்துல ஜே இருந்தது அப்படின்னா பொறாமை குணம், அதுதான் ஜெலஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த இடத்துல எந்தூசியாசமாக எனர்ஜியோடு இருக்கிறது தான் வந்து ஜெலஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ட் ஃபார்ஃப்ளங் அப்படின்னா ரிமோட் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஃபார்ஃப்ளங்னு சொல்கிறோம். ரிமோட்டான டிஸ்டன்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்னா தூரத்தில் தொலைவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு லங்ஸே வந்து ரொம்ப லோவாக தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இந்த க்ளூ தான் எனக்கு இப்போதைக்கு எனக்கு மைண்டில் வந்துச்சு. ஸோ நான் சொல்லியாச்சு. ஸோ ஃபாரில் இருக்கிற மக்களுக்கு லங்ஸே ரொம்ப லோவாக ஒர்க் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமோட் ஏரியா டிஸ்டன்ட் ஏரியாவை தான் ஃபார் ஃப்ளங். எக்ஸாஸ்டிவ் அப்படின்னா எவ்ரிதிங் பாசிபிளையும் நம்ம வந்து உள்ளடக்கிறது. ஓகேங்களா. எதையுமே விடாமல் எல்லாத்தையும் பாசிபிலிட்டியாக இருக்கிற எல்லாத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நெட்வொர்க் கம்பெனிலேருந்து ஒரு மெசேஜ் வரும். யூ ஹாவ் எக்ஸ்ஹாஸ்டட் யுவர் மெசேஜஸ்ன்னு வரும். அப்போது நீங்கள் எல்லா மெசேஜஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. பாசிபிள் என்னவோ எல்லாத்தையும் உள்ளடக்கி விட்டது அப்படிங்கிறது அதனோட மீனிங். எக்ஸாஸ்டிவ்னா பாசிபிள் எல்லாத்தையுமே உள்ளடக்கியது. ப்ரூனிங்னா ட்ரிம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரீலையெல்லாம் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஷேப் பண்ணுறோம் இல்லையா, ட்ரிம் பண்ணுறது தான் வந்து ப்ரூனிங். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டைமி. ஸ்டைமி அப்படின்னா ஒருத்தங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்டைமி. ஓகேங்களா. நம்மளுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா, மை ஸ்டைல் என்னென்னா ஒருத்தங்க பிளான் பண்ணால் அதை நான் வந்து ஸ்டாப் பண்ணுவேன், ப்ரிவென்ட் பண்ணுவேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிப்ரைவ் அப்படின்னா பேசிக் திங்ஸ், பேசிக் நெசசிட்டிஸே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து டிப்ரைவ். ஓகேங்களா. பாய்காட்னா வித்ட்ரா பண்ணுறது, ரெஃப்யூஸ் பண்ணுறது, புறக்கணித்தல் சொல்லணும் இல்லையா. ஸோ புறக்கணிக்கிறதா வந்து பாய்காட். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாய்கட்டை எல்லாருமே புறக்கணித்துருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எதிர்ப்புணர்ச்சியை இந்த மாதிரி தெரிவிக்கலாம். சரிங்களா. புறக்கணித்தல்னா ஒன்றை போய் ஒன்றை செய்யாமல் இருக்கிறது, மற்றவங்களுக்கும் அது வந்து உங்களுக்கு கண் கூட தெரியும். அதுதான் வந்து பாய்காட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் செல்டம்னா ரேராக, ரொம்ப ரேராக இருக்கிறது தான் வந்து செல்டம். ஓகே. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோல்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. த்ரோ அப் அப்படின்னா நிறைய மீனிங்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் எடுக்கிறத த்ரோ அப் சொல்கிறோம். சிக் ஆகிறதையும் நம்ம வந்து த்ரோ அப்னு சொல்கிறோம். சரிங்களா. அதே மாதிரி ஏற்படுத்துதல், அதையும் வந்து நம்ம த்ரோ அப்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஏற்படுத்துறதையும் வந்து த்ரோ அப்னு சொல்கிறோம். சிக் ஆகிறது, வாமிட் எடுக்கிறதையும் வந்து த்ரோ அப்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் 2 அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டெப் 2ஓட பவர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெப் 2 பவர் அப்படின்னா குயிக்காக கம்ப்ளீட்டாக முழுமையான பவரை வந்து ஆக்கிரமித்து கொள்வது தான் வந்து ஸ்டெப் 2. சரிங்களா. குறுகிய காலத்தில் முழுமையான ஒரு ஆதிக்கத்தை கொண்டு வர்றது தான் ஸ்டெப் 2 பவர்ங்கிற வேர்டோடு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃப்ரேசலோட. நெக்ஸ்ட் ஒன் இன்டல்ஜ் ஆகிறதுனா ஒரு ப்ளஷரான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்மளையே ஒருத்தர் வந்து தயாராகிக்கிறது தான் வந்து இன்டல்ஜ். ஒரு பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு தன்னை வந்து தயார்படுத்திக்கிறது, தன்னை வந்து அலோவ் பண்ணுறது தான் இன்டல்ஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஊ அப்படின்னா சீக் பண்ணுறது, சப்போர்ட்டை சீக் பண்ணுறது. சீக்னா தேடிக்கொள்ளுதல். சரிங்களா. சீக் சப்போர்ட். சீக் சப்போர்ட்னா தன்னுடைய சப்போர்ட்டை வந்து தேடிக்கொள்ளுதல் தான் வந்து ஊ. ஓகேங்களா. இந்த இடத்துல இ இருந்துச்சுன்னா WOE அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாரோ இல்லைங்களா. ரொம்ப துக்கமான மனநிலையில், கஷ்டப்படுற மனநிலையில் இருக்கிறதா வந்து ஊ. ஸோ சப்போர்ட்டை தேடிக்கிறதா வந்து ஊ. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரே அப்படின்னா அனாயிங் ஆகிறது, ரொம்ப எரிச்சல் அடைகிற மனநிலையை தான் ஃப்ரேன்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் கிளாத்தில் இருக்குல்ல, எண்டில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட் வந்து பிரிந்து வருதலையும் வந்து நம்ம வந்து ஃப்ரேன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் மான்னா இம்பேர் த குவாலிட்டி அல்லது அப்பியரன்ஸ். சரிங்களா. ஸோ இதுக்கு க்ளூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். மார்ச் மந்த் நம்ம எப்போவுமே வந்து சம்மர் அதிகமாக இருக்கிறனால நம்மளுடைய குவாலிட்டி ரிப்பேர் ஆகிருக்கும், இம்பேர் ஆகிருக்கும், அப்பியரன்ஸும் இம்பேர் ஆகிருக்கும்னு பார்த்தோம். இதை மான் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆர் வந்து இங்கே சைலண்ட். நெக்ஸ்ட் ஒன் கன்ஃபைன் தான், ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறது தான் வந்து கன்ஃபைன்டு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டைமில் ஃபைன் பண்ணாங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்மாலான ஃபைன் தான் போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைபரி லஞ்சம் உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஆஃபரிங் பிரைப் தான் வந்து பிரைபரி. டிட்டரண்ட்னா தடை ஏற்படுத்துதல் தான் வந்து டிட்டரண்ட். நெக்ஸ்ட் ஒன் மிஸ்கிவிங்ஸ் அப்படின்னா டவுட்டாக ஒன்றை வந்து சஸ்பிஷனோடையே யோசிச்சுட்டு இருக்கிறது, ஒரி பண்ணுறதையும் நம்ம வந்து மிஸ்கிவிங்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ராங்கான ஒரு சஸ்பிஷனை வந்து நம்ம வந்து மிஸ்கிவிங்ஸ்ன்னு சொல்கிறோம். டவுட் ஆகிட்டுருப்போம், அதனால் ஒரி ஆகும் இல்லையா, டவுட். அதே மாதிரி ராங் சஸ்பிஷனையும் நம்ம வந்து மிஸ்கிவிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கொடுக்கறது மிஸ்ஸான கிவிங் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிவிங் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது நமக்கு டவுட் வரும், ராங்காக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒன் அல்யூமன்ஸ் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். ஆல் யுவரையும் வந்து அட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து அல்யூமன்ஸ். ஓகே, அட்ராக்ட். நெக்ஸ்ட் ஒன் விக்டோரியஸ்னால் வெற்றியாளர்கள் தான் வந்து நம்ம விக்டோரியஸ்ன்னு சொல்லுவோம். வெற்றி அடைந்த நிலையை தான் விக்டோரியஸ். ஸ்வே அப்படின்னா ஸ்லோ மோஷனில் ஒன்று மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா, அதுதான் ஸ்வே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்லோவாக மூவ் ஆகிறது, அதே மாதிரி ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, ஒருத்தங்களை ஆட்சி செய்து அதிகாரம் செய்து அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஸ்வே. ஓகேங்களா? ஸோ டுமாரோ ஒரு சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.